பதினெண் சித்தர் போற்றிகள், குருநாதர் திருவடி போற்றிகள். இன்றைய பதிவில் நாம் பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கிய சித்தர்கள் அவர்கள் அருளிய ஒரு அற்புதமான பாடல். சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதற்கான ஒரு விளக்க பாடலை பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நம்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய சித்தர் பாடல்கள் உடனுக்குடன் பயன் தரும் வகையில் இருக்கும். பாடலானது: தெளிந்தனர் சரியை தன்னில் சென்று சாலோகம் பெறும், தெளிந்தனர் கிரியை பூஜை சேரலாம் சமீபமே, தெளிந்த நல் யோகம் தன்னில் சேரலாம் சாரூபம், தெளிந்த ஞானம் நான்கினும் சேரலாம் சாயுட்சியமே. இதில் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம் இது சம்மந்தப்பட்ட பாடல் தான். இது கேட்க ரொம்ப எளிமையாக இருந்தாலும் இதோட விளக்கம் ரொம்ப பெரியது. அதை பற்றி பேசினா ஒரு நாள் பத்தாது, அந்த லெவலில் போவோம். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இதில் சொல்லியிருக்கக்கூடிய இலக்கண வார்த்தை சாலோகம் என்றால் இறைவனுக்கு அருகில் உள்ள ஒரு லோகம்னு அர்த்தம். சாமீபம் அப்படி என்றால் இறைவனுக்கு அருகில் இருத்தல் என்ற அர்த்தம். சாரூபம் என்றால் இறை உருவம் பெறுதல் என்ற அர்த்தம். சாயுட்சியம் என்றால் அனைவருக்கும் மேலே கடவுள் இயல்பாய் இருத்தல் என்ற அர்த்தம். அதாவது கடவுளாக மாறக்கூடிய தன்மை. இதற்கான விளக்கம்: சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதுதான் சொல்லியிருக்கிறது. முதல் பாடல்: தெளிந்த நர் சரியை தன்னில் சென்று சாலோகம் பெறும். சரியை என்றால் இறைவன் குடி கொண்டுள்ள ஆலயங்கள் விளக்குகள் ஏற்றுதல், மலர் போட்டு அபிஷேகம் செய்தல், கோயிலை மொழுகுதல், விளக்கு ஏற்றுதல், மணி அடித்தல் இது போன்ற சடங்குகள் செய்வது சாலோகம். இதனால் முக்தி கிடைக்குது. இரண்டாம் வழி: தெளிந்தனர் கிரியை பூஜை சேரலாம் சமீபமே. கிரியை என்றால் வழிபடும் முறைகளையும் பூஜா விதிகளையும் சடங்குகளையும் குரு மூலமாக கற்று அந்த முறையிலிருந்து சிறிதும் மாறுபடாமல் பூஜித்தல், வாசித்தல், போற்றுதல், ஜபம் செய்தல் இந்த வழியில் செய்யக்கூடிய வழிபாடு கிரியை என்ற அர்த்தம். இதனாலும் சாமீபம் என்ற முக்தியும் கிடைக்கிது. அடுத்த நிலை: தெளிந்த நல் யோகம் தன்னில் சேரலாம் சாரூபம். யோகம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். யோக கலை, இப்போது இங்கிலீஷில் யோகா தெராப்பி அப்படின்னு போயிட்டுருக்கு. யோகம் என்றால் இறைவனை நமக்குள் இருப்பதை உணர்ந்து அந்த சக்தியை வெளியெடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை. யோகத்தில் முற்றி அடைந்தால் முக்தி அடையலாம். யோகத்தில் அதிகப்படியான தேர்ச்சி அடைவது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு தகுந்த குருநாதர் சரியான முறை வேணும். அப்படி செய்தோம்னால் சாரூபம் என்ற முக்தியை அடையலாம். அடுத்த நிலை ஞான நிலை. தெளிந்த ஞானம் நான்கினும் சேரலாம் சாயுட்சியமே. ஞானம் என்றால் குற்றங்களை நீக்கி குரு அருளால் ஆத்மாவை உணர்ந்து அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை பெற்று அந்த ஆத்மா சக்தியை வளர்த்து இறைவனும் தானும் ஒன்றுதான் என்பதை உணரக்கூடிய தன்மைக்கு தான் ஞானம் என்று பெயர். இதை தெரிந்தவர்கள் சாயுஷ்யம் என்ற முக்தி நிலையை அடைகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒருபடி மேலே சென்று அடுத்த நிலைக்கு செல்லவும் முயற்சி செய்யுங்கள். நன்றி.